நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டாப் 20 பேட்சோடைய டெஸ்ட் நம்பர் 2 அதோடைய ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழோடைய ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். இந்த டாப் 20 பேட்சோடைய அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் வந்து பண்ணி கொடுக்குறோம், ப்ளஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டில் யாருக்காச்சும் ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப், ஸோ இந்த ரெண்டுலுமே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 2 இருந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? யாருக்காச்சும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்மளுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதில் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் வாங்கி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆன்சருக்கு வீடியோ வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் குயிக்காக வந்து முடிச்சிடுறேன். கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், குரில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை வந்து தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஷின் வந்து பாருங்கள், சிலை சீலை, இதுக்கு கரெக்டான பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்றாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி, இந்த மூணுமே பார்த்திங்கன்னா கரெக்டு தான், பார்த்துக்கோங்க. சிலைனா வந்து சிற்பம், இறைவன் திருவுருவம், இந்த 3 இணையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் வந்து தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. சூழ் சூழ் சூழ், ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கற்பம், சூழ்தல், சபதம். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான பொருளை தேர்க, அலை அலை அலை. ஸோ மூணாவதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கூவுதல், புற்று, மிகுதி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான இணை வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. செரு செரு, என்னென்ன இணைகள்லாம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நாலாவதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1 மட்டும் தான் வந்து சரி. சரிங்களா? இந்த செருனா வயல், இந்த செருனா வந்து சண்டை. ஸோ அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானவை வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 4 வாக்கியங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 2 3, இந்த 3மே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் 4 இணைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த இணைகள்லாம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆறாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3, அது மட்டும் தான் சரியாக இருக்குது. அனல்லாம் வந்து நெருப்பு, இந்த அனல்லாம் வந்து தாடி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சரியான இணை தான் வந்து திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஸோ 7வது கொஷினுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 4 சரி. இந்த கல்லுனா வந்து மலை, இந்த களின்னா பார்த்திங்கன்னா மகிழ், இல்லை மகிழ்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? 1 மற்றும் 4 தான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், குரில் நெடில் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இதை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனம் வானம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கான் விசும்பு. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் 4 இணைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை இணைகள் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 4 இணைகளுமே பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. வேலம்னா யானை, விழினா அழைத்தல், வேல்னா வந்து மன்மதன், இந்த வேல்னா வந்து ஆயுதம். ஸோ அடுத்து பாருங்கள், குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. நசி நாசி. ஸோ 10வதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, குறைதல் மூக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க, எது வந்து தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 11வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, செலவர்னா வந்து நல்லவர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சில பார்த்திங்கன்னா மாதங்கம், வாரணம், களிறு என பொருள் தரும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, யானை. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்து இதழ். ஸோ இதுக்கான பொருள் வந்து கேட்குறாங்க. ஸோ 13வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாளிதழ், உதடு. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களில் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 14வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தன்மை. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க அருள், பரிவு, கருணை
ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரக்கம். ஸோ அடுத்து பாருங்கள் பார்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 16வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உலகம் மேதினி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் வழி உறையுள் சயனம் இந்த பொருளை தரும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 17வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலி. ஸோ அடுத்து பாருங்கள் சாதல் நிலைத்தல் உரங்கள் இந்த பொருள் தரும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 18வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துஞ்சல். ஸோ அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையான தொடரை கண்டறிக. கொஷின் வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணோம். பிழையான தொடர் தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா, கரெக்டாக இருக்கிறது கேட்கல, எது தப்பாக இருக்கோ அதான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ 19வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பிழையான தொடரா இல்லை பிழையற்ற தொடரா, கொஷின் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ 20வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பிழையற்ற தொடர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதை செய்தது நான் அல்லேன். ஸோ அடுத்து பாருங்கள் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க முன்னிலை உரிமை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 21வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நீ அல்லை. ஸோ அடுத்து பாருங்கள் நானோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நானோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மீனின் தொழில்நுட்பம் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள் சரியான இணை வந்து கேட்குறாங்க. ஸோ 4 இணைகள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 23வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் 24வது தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எதுவுமே வந்து தவறில்லை. சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஸோ அதிலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, இது ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் படிங்க. கீழே இருக்கிற ஒரு கொஷின் நீங்கள் அப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ 25வது கொஷினுக்கு வந்து என்ன ஆன்சர்னு நான் சொல்லிடுறேன். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எரா. ஸோ அடுத்து பாருங்கள் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. 26வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சுக்கான். ஸோ அடுத்து பாருங்கள் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நங்கூரம். அடுத்து பார்த்திங்கன்னா கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 28வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பருமல். ஸோ அடுத்து பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இக்குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லின் சரியான இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 29வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தொழிற்பெயர். ஸோ அடுத்து பாருங்கள் எப்பொழுதும் துன்பத்தை தருவதும் நன்மை என்ற விளைவை தரும் விதையாகவும் வள்ளுவர் முறையை எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 30வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தீயொழுக்கம் நல்லொழுக்கம். ஸோ அடுத்து பாருங்கள் எண்ணெய் துணிக டேஷ் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு இக்குறட்பாவில் விடுபட்ட சீர்கள் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ 31வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கருமம் எண்ணுவம். அடுத்து பாருங்கள் ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இந்த குறளில் வந்து அகழ்வார் இகழ்வார் என்ற சொல்லுடைய இலக்கண குறிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ 32வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வினையாளனையும் பெயர். ஸோ அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ கூற்று வந்து பாருங்கள் பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை புன்போர் பதிந்து. ஸோ காரணம் பாருங்கள் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காத இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 33வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 34வது பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் முறையான சீரமைந்த குறளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த திருக்குறள் வந்து கரெக்டாக ஆர்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 34வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி உண்ணாது நோற்பார் பெரியார் பிரச்சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ஸோ அடுத்து பாருங்கள் பிழைகளை திருத்தி எழுதுக பின்வரும் தொடரில் இருக்கிற அந்த பிழைகள் வந்து திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. 35வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் டேஷ் என்பது சட்டவியலில் நேர்மையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா. 36வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இன்டெகிரிட்டி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ 37வதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. சரிங்களா.
ஸோ அடுத்து பாருங்கள் 38வது கொஷினு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் இக்குறளில் வரும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்னும் சொல்லியிருக்க இலக்கண குறிப்பு வந்து தருகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 38வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பண்புத்தொகை. ஸோ அடுத்து பாருங்கள், எவன் ஒருவனின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 39வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நல்லொழுக்கம் குறைந்தவன். ஸோ அடுத்து பாருங்கள், சொற்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40வது பாருங்கள் ஆப்ஷன் சி. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதென்னும் நன்று, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அகர வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்படி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ 41வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் வந்து வரும். சரிங்களா? ஸோ 42வது பாருங்கள், நான் இடம்பெறும் வகையில் தவறான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 42வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? 2 சொல்லி இன்னும் வரணும், 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பணிவுடையன் டேஷ் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பணிவும் இன்சொல்லும் தான் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலப்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இக்குறள் உணர்த்தும் பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 44வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நிலமானது தன்னை தோண்டுபவரை தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரை நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்க தன்மை உரிமை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 45வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நான் அல்லேன். ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. 46வது பாருங்கள். ஸோ 46வதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கு நேருக்கு நேராக தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஒழுக்கத்தின் எய்துவார் மென்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பறி இக்குறையில் வரும் எய்தாப்பழி என்னும் சொல்லியிருக்கான இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 47வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ அடுத்து பாருங்கள், ஊக்கமுடையான் டேஷ் பொருதகர் தாக்கத்தற்கு டேஷ் தகைத்து இதில் விடுபட்ட சீர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 48வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒடுக்கம் பேருந். அடுத்து பாருங்கள், நேருடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இக்குறளில் வரும் நீங்காமை எனும் சொல்லுடைய இலக்கண குறிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ 49வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ அடுத்து பாருங்கள், பிழையற்ற வாக்கியம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 50வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வருவதும் போவதும் கிடையா. அடுத்து பாருங்கள், படற்கை ஆண்பாலுக்குரிய ஒருமை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 51வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அவன் அல்லன். ஸோ அடுத்து பாருங்கள், டேஷ் என்பது ஊடகவியலில் நகல் கோப்பினை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. 52வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்லேவ் ஃபைல். ஸோ அடுத்து பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இவ்வோமை உணர்த்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 53வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பொறையுடைமை. அடுத்து பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை என்றும் என்ற குறளில் இறப்பின் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 54வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பிறர் செய்த துன்பம். ஸோ அடுத்து 55வது பாருங்கள், அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55வது பாருங்கள். ஸோ 55வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூந்தல் கேணி கோலம் கௌதாரி. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 57வதுக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒரு சொல் குறித்த பல சொற்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. காடு இதுக்கு எந்த பொருள் வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 58வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பொம்மல். பொம்மல்னால் வந்து சோறு வரணும். ஸோ மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டை குறிக்கும் பெயர்கள் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு இக்குறளில் வரும் உடையான் என்னும் சொல்லிற்கான இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ 59வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வினையால் அணையும் பெயர். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க தன்மை பன்மை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 60வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாம் அல்லோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேராப் கொடுத்து அதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒன்ஸ் இதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள், கொஷின் நான் ஆன்சர் ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ 61வது கொஷின் வந்து பாருங்கள், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 61வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 62வதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அதுவுமே வந்து ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. ஸோ அடுத்து பாருங்கள், பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 63வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்வி நிலையங்கள். ஸோ அதனால தான் வந்து அது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டையை வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், பொறுத்தல் இறைப்பினை இன்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. காரணம் பாருங்கள், பிறர் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது என்னன்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் அப்படின்னு சொல்லி காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 64வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கலைச்சொல் ஆர்த்தோகிராஃபின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 65வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எழுத்திலக்கணம். ஸோ அடுத்து பாருங்கள், குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 66வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, வாங்குன்னா வந்து புறங்கூறல். ஸோ 67வது வந்து பாருங்கள், அகரவரிசை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் மோட் ட்ரை பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன். 67வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் வந்து கேட்குறாங்க. 68வது கொஸ்டின் பாருங்கள், சூழ் சூழ் சூழ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 68வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வந்து கேட்டிருக்காங்க, மறி மாறி. ஸோ 69வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இறத்தல் மழை. அடுத்து பாருங்கள், திருக்குறள் பற்றிய தவறான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க, சரிங்களா. திருக்குறள் பற்றி தப்பான கூற்று. ஸோ 70வதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 6 மட்டும் வந்து தவறு, சரிங்களா. மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரீட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன தப்பு, லாஸ்ட் பாயிண்டில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா முப்பால் கரெக்டு, தெய்வ நூல் கரெக்டு, பொய்யாமொழி கரெக்டு, வாயுரை வாழ்த்து கரெக்டு. ஆனால் வேளாண் வேதன் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இதுதான் வந்து தப்பு. வேளாண் வேதன் நம்ம எதை சொல்லுவோம், நாலடியார் வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து ஸோ அதை கூற்று வந்து தப்பு. ஸோ 71வது கொஸ்டின் பாருங்கள், அகரவரிசை சீர்செயல். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். 71வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக, நான் வாங்கி நூல் இது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. 72வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நான் வாங்கிய நூல் இது அன்று, சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், 73வது, நான் அல்லேன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 73வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தன்மை உரிமை. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. 74வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3 மற்றும் 4 இது மட்டும் தான் வந்து சரி, சரிங்களா. 1, 2 வந்து தப்பு. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவையெல்லாம் மாதவி நூல்கள், இது ரெண்டுமே வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 75 பிழையில்லா சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 75வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அவள் தந்தையும் என் மகனும் கூறுவான ஏற்கத்தக்கன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 76 வந்து பாருங்கள், மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்களை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 76வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நான்மணிக்கடிகை, புதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, இந்த 3மே. ஸோ அடுத்து 77வது பாருங்கள், கல்விக்கு ஓதின் புகழ்ச்சால் உணர்வு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 77வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நான்மணி கடிகை. அடுத்து பாருங்கள், பழகு தமிழ் சொல்லொருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ 78வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி,
நாலடியார். அடுத்து பாருங்கள், கல்வி கரையில் கற்பவர் நாள்சில என்று கூறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 79வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலடியார். ஸோ அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புணர்ச்சி. ஸோ அடுத்து பாருங்கள், யாம் என்னும் தன்மை பன்மை பெயர் வேற்றுமை உறுப்பு ஏற்கும்போது டேஷ் என தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 81வது பார்த்தீங்கன்னா டி எம். ஸோ அடுத்து பாருங்கள், லகர லகர வேறுபாடு சொற்களில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 82வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் அப்படி பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. 83வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒளிநகல். ஸோ அடுத்து பாருங்கள், அறிவை அறிவை ஆகிய சொற்களுக்கான பொருள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 84வது பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னால் ஆப்ஷன் ஏ அறிவு பெண். ஸோ ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 85வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஸோ 87வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பி. இதில் வந்து எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உருவக அணி ஸ்மைலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டாபார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அப்போ இதுதான் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பல சொற்கள் குறித்த ஒரு பொருளை காண்க. தத்தை சுகம் கிள்ளை. ஸோ இதை வந்து எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 87வதுக்கு வந்து ஆப்ஷன் டி கிளியை தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அகர வரிசை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கேட்குறாங்க. ஸோ 88வதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 89 பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ 89வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெய்யோன் திங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், காமம் வெகுளி மயக்கம் சொற்களுக்கு பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 90வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி துன்பம். ஸோ அடுத்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. 91வதுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர்னால் ஆப்ஷன் பி 1, 2, 4 வந்து சரி. நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்து 400 பாடல்களை கொண்ட தொகுப்பாகும். இது வந்து கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 4 அடி 400 என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்டது. இதுவுமே வந்து கரெக்டு தான். ஸோ நாலடியார் பாடினது வந்து சமண முனிவர்கள் தானே. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் பெயர். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. 3வது பார்த்திங்கன்னா தப்பு. மேற்கணக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழ்கணக்குன்னு வரணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அது தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்ட பலரால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் என்ற பாடல் வரி வந்து எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 92வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் குறித்த பல சொற்களில் பொருந்தாத ஒன்றை காண்க. மலை. 93வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வனப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், 94வது பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இனிப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. 95வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. ஸோ அடுத்து பாருங்கள், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 96வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைச்சால் புதல்வர் இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 97வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இளம்பி நாகனார். ஸோ அடுத்து பாருங்கள், நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 98வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன மிச்சை மற்று அல்ல பிற என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 99வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார். ஸோ அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையினை கண்டறிக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 100வது வந்து எது வந்து கரெக்டாக பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தலை. மருதம் வந்து மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ நெய்தல் தான் வந்து மீன் பிடித்தல் வந்து வரணும். ஸோ அவ்வளோதான். இந்த டாப் 20 பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 2 உடைய
தமிழ் ஆன்சர் கீ வந்து பார்த்தாச்சு. ஜிஎஸ் உடைய ஆன்சர் கீ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த அப்டேட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.